தமிழகத்துல இதுவரை இல்லாத தாவேகா தலைமையிலான ஒரு கூட்டணி, ஒரு பொழுதுபோக்கு கூட்டம், அமித்ஷா கூட்டணின்னு சொல்லுங்களேன். தாவேகா பின்னாடி பாஜக தான் இருக்கிறாங்கன்னு எப்படி நம்ப முடியும்? முழுக்க முழுக்க மதச்சார்பற்ற கருத்து கணிப்பு எல்லாம் வெளியிட்டாங்க. ஒரு கருத்து கணிப்புல கூட 5 சீட்டுக்கு மேல விஜய்க்கு கொடுக்கல. இப்போ அவர் சீஃப் மினிஸ்டரா வந்து உட்கார்றாருன்னா எப்படி வந்து உட்காருவார்? அந்த அளவுக்கு வந்து கருத்து கணிப்புகள்லாம் படு மட்டமா ஒருத்தர் கூட கணிச்சிருக்க மாட்டாங்க. ஜெயலலிதா மிரட்டுக்கு பயந்து கட்சியை கலைச்சிட்டு ஓடின ஒரு ஆடு அடுத்த மிரட்டில் அமித்ஷா கிட்ட இருந்து கட்சி ஆரம்பிச்சு வந்து உள்ள வந்துட்டாரு. தான் சீஃப் மினிஸ்டர் ஆகும் இந்த நிமிஷம் அவருக்கு தெரியாது. அதனால இப்படி ஸ்டாலின் எங்க இருக்கீங்க, என்ன இப்படி மாட்டி விட்டாங்க, வந்து காப்பாத்துங்கன்னு தேடுறாரு. நீங்க தேடுறத பாத்தீங்களே வரல என்னோட பாயா அப்படின்ட்டு விட்டாரு. எல்லாரும் அப்படி முடிச்சுட்டு அப்படிதான் வந்து காப்பாத்துவார்னு பார்த்தா வரல என்ன பாயா அப்படின்ட்டு போயிட்டாரு. திமுக கூட்டணியில கொள்கையால் இணைந்த கூட்டணி இப்படி சொல்லிட்டு இருந்த இன்னைக்கு எல்லாருமே விஜய் கிட்ட ஓடிட்டாங்களே. ஓடனவும் பூரா கொள்கையை இருந்தவனாவா இங்க 10 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்த இடத்துல உட்காந்துருந்தான். 15 ரூபா கொடுக்குற இடத்துக்கு போயிட்டான். 20 ரூபா கொடுத்தா அங்க போயிடுவான். அம்மா தாயே கருணாமூர்த்தி, அம்மா பரதேவதே, காடி மாதா அப்படின்னு எல்லாம் கெஞ்சாலும்ல ஒருவேளை சோத்துக்கு. விஜய் பின்னாடி போறதுக்கு காரணம் இதுதானே. அமித்ஷாவுடைய செல்ல குழந்தை, அமித்ஷாவுடைய கடைக்கண் பார்வை இருக்குது. எந்த ஆபத்து நமக்கு வரக்கூடாது அப்படின்னாக்கா விஜய் கிட்ட போறதா நல்லதுங்கிறதா இவ்வளவு பேர் போறாங்க. காங்கிரஸ்ல கூட இருக்குது, காங்கிரஸையும் சேர்த்து வைக்க எப்படி பாஜக? காங்கிரஸ்ல மாத்திரம் அத்தனை பேர் அப்படியே கொள்கை அடிப்படையில் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கணும்பா. அதுவும் அரசியல் கட்சி தானே. பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தாலும் சேரணும். யாரு? காங்கிரஸ் பிஜேபி சேர்ந்தாங்க. இடதுசாரிகள் எப்போதும் இல்லாத அளவுக்கு விஜய்க்கு இந்த அளவுக்கு ஆதரவா பேசுறாங்களே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாமே வயிற்றுக்கு தாங்க இடதுசாரிகளுமா? ஆமா, கம்யூனிஸ்ட் தெய்வலோக பிறவிகள் மாதிரி பேசுறேன். எல்லாத்தோட சாயமும் வெளுத்து ஆட்கள் பூராமே அதுதான். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். இப்போ தமிழகத்துல இதுவரை இல்லாத ஒரு புதிய கூட்டணி, பேர் மட்டும்தான் வைக்கல, பேர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டணி எப்படி பாக்குறீங்க? இந்த கூட்டணி தாவேகா தலைமையிலான ஒரு கூட்டணி. இப்ப தாவேகாங்கிறதே ஒரு பொழுதுபோக்கு கூட்டம். அமித்ஷா கூட்டணின்னு சொல்லுங்களேன். அதுல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரம் வந்து அமித்ஷா கிட்ட இருக்கிறவர்களும் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இது எப்படி சார்? இப்போ வரைக்கும் அது தாவேகா பின்னாடி அமித்ஷா தான் இருக்கிறாங்க, பாஜக தான் இருக்கிறாங்கன்னு எப்படி நம்ப முடியும்? முழுக்க முழுக்க மதச்சார்பற்றது. ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் கேட்டுங்க. கருத்து கணிப்பு எல்லாம் வெளியிட்டாங்க. ஒரு கருத்து கணிப்புல கூட 5 சீட்டுக்கு மேல விஜய்க்கு கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்போ அவர் சீஃப் மினிஸ்டரா வந்து உட்கார்றாருன்னா எப்படி வந்து உட்காருவார்? அந்த அளவுக்கு வந்து கருத்து கணிப்புகள்லாம் படு மட்டமா ஒருத்தர் கூட கணிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அமோசமா இருந்தது. ஆக துல்லியமா தெரியுது. தேர்தல் ஆணையம் நேர்மையா நடக்கலன்னு ராகுல் காந்தி கிராஃப் எல்லாம் போட்டு காட்டினார். அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தார். விஜயகாந்தை பிடிச்சி பார்த்தாரு, ரஜினிகாந்தை பிடிச்சி பார்த்தாரு, யாரும் சரியா வரல. இந்த பையன் மாட்டினாரு, 150 கோடி வாங்கினாரு. என்னப்பா அப்படின்னாரு. ஜெயலலிதா மிரட்டுக்கு பயந்து கட்சியை கலைச்சிட்டு ஓடின ஒரு ஆடு அடுத்த மிரட்டில் அமித்ஷா கிட்ட இருந்து கட்சி ஆரம்பிச்சு வந்து உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்தவுடனே அவருக்கே தெரியாது தான் சீஃப் மினிஸ்டர் ஆகும்னு. அவருக்கே இந்த நிமிஷம் அவருக்கு தெரியாது. அதனால தான் இப்படி உட்காந்துட்டு ஸ்டாலின் எங்க இருக்கீங்க, என்னை இப்படி மாட்டி விட்டாங்க, வந்து காப்பாத்துங்கன்னு தேடுறாரு. பாவமா இல்லை? நீங்க தேடுறத பாத்தீங்களே, வரல என்னோட பாயா அப்படின்ட்டு விட்டாரு. எல்லாரும் அப்படி முடிச்சுட்டு அப்படிதான் வந்து காப்பாற்றுவார்னு பார்த்தா வரல என்ன பாயா அப்படின்ட்டு போயிட்டாரு. சரிங்கண்ணா அப்படின்னு நாமளும் கேட்டுக்க வேண்டியதுதான். இந்த நிமிஷம் வரலும் தான் எப்படி சீஃப் மினிஸ்டர் ஆனவங்கிறது விஜய்க்கே தெரியாது. எதுக்காக ஆனவனும் தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. அதான் திமுக கூட்டணியில கொள்கையால் இணைந்த கூட்டணி இப்படி சொல்லிட்டு இருந்த இன்னைக்கு எல்லாருமே விஜய் கிட்ட ஓடிட்டாங்களே. ஓடினவும் பூரா கொள்கை இருந்தவனாவன் 10 ரூபா இங்கே 10 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்த இடத்துல உட்காந்துருந்தான். 15 ரூபா கொடுக்குற இடத்துக்கு போயிட்டான். 20 ரூபா கொடுத்தா அங்கே போயிடுவாங்க. இப்போ பழனிசாமி கிட்ட இருந்தவங்கலாம் கொள்கை பிடிப்பிலையாக வந்தாங்க. அவங்களுக்கு எம்ஜிஆர் தெரியுமா, ஜெயலலிதா தெரியுமா? எதுக்காக இருந்தாங்க? பழனிசாமி அமித்ஷா கிட்ட க்ளோஸாக இருக்கார். அதனால் அமித்ஷா மூலமாக நமக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னாக்கா பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க தான் அத்தனை பேர் கூட இருந்தாங்க.
அதை விட விஜய் வந்து அமித்ஷா கிட்ட இன்னும் நெருக்கமாக இருக்காருங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இதை விட பெரிய ஆளாக போயிட்டோம், நம்ம அங்கே போயிட்டோம்னா இன்னும் சேஃப்னு போகிறாங்க. இன்றைக்கி அவன் விஜய் பின்னாடி போகிறதுக்கு காரணம் இதுதானே. அமித்ஷாவுடைய செல்ல குழந்தை, அமித்ஷாவுடைய கடைக்கண் பார்வை இருக்குது, எந்த ஆபத்தும் நமக்கு வரக்கூடாது அப்படின்னாக்கா விஜய்கிட்ட போகிறது தான் நல்லதுங்கிறதா தான் இவ்வளோ பேர் போகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எவ்வளவு பிரச்சனைகள் இந்த ஆட்சியில் நம்ம பார்க்குறோம், நிறைய நிலைப்பாடுகளை பார்க்குறோம், இது எதுக்குமே விஜய் பதில் சொல்லலை. ஆனால் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், வெளியிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், கூட்டணியில் இடம்பெறல, அப்படியே மெல்ல மெல்லமாக நகர்ந்து இன்னைக்கு மந்திரி சபை வரைக்கும் இடம்பெற்றுட்டு விஜய்க்கு பதிலாக இந்த கூட்டணி கட்சிகள் பதில் சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது விசுவாசத்தை எப்படி காட்ட சொல்கிறீங்க? இப்படியெல்லாம் சொன்னால் தான் ஏதாவது பதவி கிடைக்கும். ஒரு புலவர் வந்து அரசவையில் வந்து பையன் பாடுறாரு, மன்னனை புகழ்ந்து பாடுறாரு, சோத்துக்கு லாட்ரி சோறு வேணும் மன்னா எனக்கு சோறு போடு அப்படிங்கிறாங்க, அதுக்கு புகழ்ந்து பாடுறாங்க. பாடி பரிசில் பெறும் புலவர்கள் இது எங்கே வந்து பார்த்து நான் தான் சொல்கிறேன், 10 ரூபா கிடைச்சத விட 15 ரூபா கொடுக்குறாங்கன்னா அங்கே போனாங்க, 20 ரூபா கொடுக்குறாங்கன்னா அங்கே போயிடுவாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி இந்த கட்சி மாற்றம், தாவேக்கா கிட்ட பெரிய கூட்டம் போகிறது எல்லாமே என்னன்னா அமித்ஷாவுடைய செல்வாக்கை காட்டுது, அவ்வளோதான். அமித்ஷாவும் ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரும் எவ்வளோ சக்தி வாய்ந்த உள்ளாக இருக்காங்கங்கிறத இந்த கட்சி தாவல் பூரா காட்டுது. இதில் இப்போ அமித்ஷா, ஞானேஷ்குமார், இவங்க பாஜக இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் காங்கிரஸில் கூட இருக்குது, காங்கிரஸையும் சேர்த்து வைக்க எப்படி பாஜக? காங்கிரஸில் மாத்திரம் அத்தனை பேர் அப்படியே கொள்கை அடிப்படையில் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கணுமா? அதுவும் அரசியல் கட்சி தானே. அதனால் அரசியலுக்கு வர்றதே பிழைக்கிறதுக்கு வர்றோம், எங்கே போனால் லாபம் ஜாஸ்தி கிடைக்குமோ அங்கே போவோம், அவ்வளோதான். இவங்கெல்லாம் அந்த மாதிரி பிஸ்னஸ் மேன் வந்திருக்காங்க, எங்கே லாபம் அதிகமாக கிடைக்குதோ அந்த கட்சிக்கு போவாங்க, அவ்வளோதான். அது அவங்களெல்லாம் கொள்கைவாதிகள் அது இதுலாம் நீங்களாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் தப்பு, அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம். இந்த உதயநிதி சமீபத்தில் கூட சொல்கிறாரு சார், இந்த சோபா மாடல்னு ஏதோ சொல்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்? எனக்கு அது சோபா மாடல்னால் என்னன்னு புரியல, என்னன்னு தெரியும், அதுக்கு அர்த்தமே எனக்கு விளங்கலை. அது சோபா கொடுத்து ஆட்சியில் வந்தாங்க அப்படின்னாலாம் தெரியாது, அது என்னன்னே உங்களுக்கு அது இது விமர்சனம் இல்லையா? அந்த எனக்கு அது என்னன்னே தெரியல. இந்த நிமிஷம் புரியாத ஒரு விஷயம் அந்த சோபா மாடல் தான். அது என்ன எதை வச்சு சொன்னாங்கன்னு தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு நான் அதை பார்க்கல, இந்த செய்திகளை பார்க்கல, அதனால தெரியல. இடதுசாரிகள் எப்போதும் இல்லாத அளவுக்கு விஜய்க்கு இந்த அளவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்களே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாமே வயிற்றுக்கு தாங்க இடதுசாரிகளுமா? ஆமாம், அவங்களுக்கு 2 சீட்டு வேணும், ரெண்டாவது அதில் தப்பு பண்ண மாட்டேன். நான் தான் சொல்கிறேன்னு, தவறு செய்யாத அரசியல்வாதி யார் சொல்லுங்க பாருங்க. இடதுசாரிகள், தொழிலாளர்கள், இத்தனை நாள் அத்தனை உழைக்கும் வர்க்கத்துக்காக உழைத்தவர்கள், அவங்க ஒரு காலத்தில் அவங்க இருந்தாங்க, அரசியல் ரீதியாக அவங்க வந்து வெவ்வேறு கட்சியில் இருப்பாங்க. தொழிற்சங்கம்னு வந்ததுன்னா கம்யூனிஸ்டுகள் பின்னாடி தான் தொழிலாளர் இருப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் அவங்களை இழந்துட்டாங்களே. இன்றைக்கி தொழில்களே இல்லைங்கிறது அது வேறு விஷயம். இன்றைக்கி தொழிற்சங்கவாதிகள்ங்கிறது கம்யூனிஸ்ட் கையிலேருந்து போய் ரொம்ப காலம் ஆச்சு. இன்றைக்கி அவங்க இந்த மாதிரி சில காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணி ஒரு எம்எல்ஏ எம்பி வாங்கி அப்படி தான் அவங்க கட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர்த்துக்கு கம்யூனிஸ்டுகளுடைய சின்னம் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம்? உங்களுக்கு தெரியுமா கம்யூனிஸ்டுகளுடைய தேர்தல் சின்னம் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க முதல்ல. சுத்தியல், கதிரறிவாள், கதிரறிவாள், சுத்தியலும் அறிவாளர். எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? கூட்டணி கட்சியோட இருந்துக்கிட்டு தான் அவங்க குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. திமுககாரன் ஓட்டு போட தான் தப்பிக்கிறாங்க. அதனால் அவங்க ரொம்ப கம்யூனிஸ்டுகள் தெய்வலோக பிறவிகள் மாதிரி பேசுகிறீங்க. எல்லாரும் ஒரே விஷயம்தான், எல்லாமே இந்த வயிறு தான். எனக்கு ஆபத்து வரக்கூடாது, நான் பிழைக்கிற பொழப்பில் மண் உழவக்கூடாது, அதில் ஆபத்து, அந்த பொழப்புக்காக என்னை வந்து உள்ளே தள்ளிடக்கூடாது. இந்த எண்ணங்கள் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அமித்ஷாவுடைய செல்ல குழந்தையாக கருதப்படுகிற விஜய்கிட்ட தான் போவாங்க. ரொம்ப சுலபமாக தான் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன். இதில் ஏன் பாஜகவை எதிர்க்கலை அப்படின்னு கம்யூனிஸ்ட் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க விஜய் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அவர் புதுசு, இப்போ தான் ஆட்சியில் வந்திருக்கிறாங்கன்னு கம்யூனிஸ்டுகள் பதில் அளிக்கிறாங்க. அதான் சொல்கிறேன்னு, கன்வெர்ட் தன்னை நிரூபிக்கிறாங்க பாருங்கள். உங்களுக்காக நாங்கள் வாதாடுறோம் பாருங்கள், என்னை கவனிக்கக்கூடாதா அப்படிங்கிறது தான். பாடி பறிச்சல் இது பண்ணாங்க, இவ்வளோ நல்ல பாட்டு பாடிங்க, கொஞ்சம் பறித்து கொடுக்கக்கூடாதா? நாகேஷ் சொல்கிற மாதிரி தான், குறைகள் இருந்தால் எவ்வளோ குறைகள் இருக்குதோ அவ்வளோ குறைச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுக்க
அந்த மாதிரி ஆட்கள் அவங்க. திருமாவளவனையும் அந்த இடத்துல தான் நம்ம ஏற்றுக்கணுமா? திருமாவளவனை வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் நான் அதில் கொஞ்சம் வித்தியாசப்படுறேன். திருமாவளவன் வந்து ஒரு தன்னுடைய இனத்துக்காக கஷ்டப்படுறார். அந்த இனம் வந்து பட்டியல் இனமாக இருக்குது. அவங்கள வந்து சமூக அங்கீகாரம் இல்லை. சமூக அங்கீகாரம் அவங்களுக்கு வேணும்னா அவர் ஒரு மீட்டிங்கில் சொன்னார், எனக்கு சில பதவிகள் இருந்தால் தான் நான் அதிகாரிகளை பார்க்க முடியும், அதிகாரிகளை பார்த்தா தான் சில வேலைகளை செய்ய முடியும், அது மாதிரி செஞ்சால் தான் எனக்கு சமூக அங்கீகாரமும் கிடைக்கும், இது அரசியல் அங்கீகாரமும் கிடைக்கும். அதுக்காக தான் நான் தேர்தலில் நிற்கிறேனே ஒழிய இந்த ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக நான் இது பண்ணுறதில்ல, இதுக்காக தான் நான் கூட்டணிக்கு போகிறேன் அப்படின்னாரு. எந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினைக்கிறாரோ அங்கே போய் சேர்றதில்ல, தப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு மக்களுக்காக இது பண்ணார். சமூக நீதிக்காக கஷ்டப்படும் போது இந்த காம்ப்ரமைஸ் தான் அவர் பண்ணித்தான் ஆகணும். அதனால் அவரை வந்து நான் தப்பு சொல்கிறதுக்கு நான் திருமாவளவன்ட்டே ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன சார் இது டெல்லி பிரதிநிதி தமிழ்நாடு சார்பாக அதை போய் இப்படி வேற ஊருக்காரங்களை வைக்கிறாங்களே இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அது வந்து அவங்க சொந்த கட்சி பிரச்சனை, அதில் நான் தலையிட விரும்பல. நியமிக்கிறத பற்றி கேட்டதுக்கு அந்த பதில் சொல்கிறாரு. நியமனத்தை ரைட்டுன்னு சொல்லலை, அது அவங்க கட்சி அவங்க முடிவு எடுத்தால் நான் என்ன பண்ண முடியும்? கடுமையாக கண்டிச்சிருக்கணும்ல. இந்த அளவுக்கு இப்போ நீங்கள் திருமாவளவனுடைய நிலைப்பாட்டில் நீங்கள் ஒரு விமர்சனத்தை வைக்காத போது இல்லை அந்த அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். அவங்க உட்கட்சி விவகாரத்தை நான் எப்படி தலையிட முடியும்? அந்த நியமனத்தை அவர் ஆதரிக்கலையே, நியமனத்தை அவர் ஆதரிக்கலை. அவங்க நியமிக்கிறாங்கன்னாக்கா அது அதில் நான் எப்படி தலையிட முடியும்னு தான் கேட்குறாரு. இப்போ விஜய் வந்து எப்படி தலைவர் ஆகலாம்னு கேட்டால் அவங்க உள்கட்சி விவகாரம். அவரை ஆதரிக்கிறீங்களா இல்லையாங்கிற கேள்வி வேற, இவரை போட்டது சரியா இல்லையாங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவரை போட்டிருக்காங்களே அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க, 10ஆம் பொதுவில் கேட்டாங்க. அது அவங்க உள்கட்சி விவகாரம், அதில் நான் எப்படி தலையிட முடியும்? அவ்வளோதான். வைகோ அடுத்த எம்ஜிஆர் விஜய்ங்கிறாரு, காதர் மொய்தீன் நிலைமை அப்படி இருக்குதுங்க. அம்மா தாயே கருணாமூர்த்தி, அம்மா பரதேவதே, காடி மாதா அப்படின்லாம் கெஞ்சணும்ல ஒருவேளை சோத்துக்கு. காதர் மொய்தீன் அவருடைய நிலைப்பாடு என்ன? இங்க சமூகமே விஜய் பின்னாடி திரண்டிருக்கு, ஒரு பெரிய எழுச்சி இருக்கு, நல்லா பேசுறாரு. அவருக்கு தான் ஆஃபர் கொடுத்துருக்காங்க, போயிருக்காரு. அவ்வளோதான். நான் தான் சொல்கிறேன், இவங்க எல்லாமே வந்து 10 ரூபா வாங்கிட்டு இருந்த இடத்துல 15 ரூபா கிடைக்குதுன்னா அங்கே போகிற ஆட்கள், அவ்வளோதான். எல்லாத்தோட சாயமும் வெளுத்து இந்த மாதிரி ஆட்கள் பூராமே அதுதான். இதுக்கு மேலே இன்னொரு ஆள் 5 ரூபா ஜாஸ்தி கொடுக்குறான்னா அங்கே போய்ட்டு ஒரு காதர் போயிட்டுன்னு எவரை சொல்கிறீங்க, அங்கே போய்ட்டு வருது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தோட சாயமும் வெளுத்து போச்சு, அப்போ புரிஞ்சுக்க முடியும். அரசியல்வாதிகளை பற்றி நான் சொன்ன பல கமெண்ட் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பொழைக்கிறதுக்கு வர்றான், அவங்க இன்னைக்கு 1 கோடி ரூபா செலவு பண்ணால் 5 வருஷத்தில் 10 கோடி சம்பாதிக்க முடியும்னுங்கிற எண்ணத்தில் இருக்கவன் தான் இன்னைக்கு அரசியலுக்கே வந்திருக்கான். அந்த கூட்டம் தான் இன்னைக்கு இதெல்லாம். இதில் இப்போ இந்த திமுக அதிமுக கூட்டணி இதை வந்து பெரிய அளவில் பேசுகிறாங்க. இதை பேசுகிறவங்க ஏன் தாவேக்காவுடைய இந்த குதிரை பேரம் அவங்க நடத்தக்கூடிய அதில் பின்னணியில் யார் இருக்கா? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கு. லட்சியமெல்லாம் அந்த பக்கம்தான். சும்மா ஒரு லட்சியவாதின்னு நீங்கள் தான் உனக்கு எதுக்காக அரசியலில் இருக்குன்னு கேட்டால் பதில் சொல்கிறதுக்காக சில லட்சியங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன லட்சியம்? சம்பாதிக்கிறது தவிர. இன்றைக்கி வைகோ அந்த செட்டை தான் சேர்ந்துருக்காரு. அரசியல் அவர் ஆரம்பிச்சு இது வந்து நடத்திக்கிட்டு இருந்த இன்றைக்கி வந்து நம்ம நடத்தி அந்த காலத்தில் அவரை லட்சியவாதி நினச்சிக்கிட்டு இப்போ நல்லா தெரியுது அவர் லட்சத்துக்காக அலைகிறவர் நல்லா தெரியுது. அதே கூட்டம் தான் ஆகும். இதில் இந்த காங்கிரஸ் செஞ்ச துரோகம், இந்த மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் தலைவர், இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அது ஏங்க ஏற்கனவே சொன்னேன், அவசர நிலை காலத்தில் வந்து திமுகவை வந்து இப்படி தான் சித்திரவதை பண்ணாங்கன்னு கிடையாது. இந்திரா காந்தி அவசர நிலை முடிஞ்ச உடனே இந்திரா காந்தியோட போய் கூட்டணி வச்சாருல்ல. அப்போ கலைஞர் துரோகம் பண்ணாரு தானே சொன்னாங்க. அந்த கூட்டணியை அவங்க ஏற்றுக்கலையே, மக்கள் ஏற்றுக்கலையே. 77 எம்ஜிஆர் வந்ததுக்கு சுலபமாக ஜெயித்ததுக்கு காரணம் அதுதானே. இந்திரா காந்தியும் கலைஞரும் கூட்டணி சேர்ந்து மக்கள் ஏற்றுக்கலையே, தோத்தானே பண்ணாங்க. இப்போ இந்த காங்கிரஸ் வந்து ஒரு சரியான நிலைப்பாடை எடுத்திருக்கு. அவங்க காலகாலமாக அப்படித்தாங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நேற்று இல்லை, அவங்க சுதந்திர காலத்திலேருந்து அப்படித்தான் இருக்காங்க. மிதவாதிகள் தீவிரவாதிகள் 2 பேர் இருந்தாங்க. சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் தீவிரவாதியாக இருந்தாங்க, நேருவெல்லாம் மிதவாதிகளாக இருந்தாங்க. பேசி தீர்த்துக்கோன்னாங்க. சுபாஷை வந்து எதிர்த்து போராடி தான் நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னார். அது மாதிரி எல்லா காலத்துலையுமே அவங்க கட்சி அப்படி தான் இருந்துருக்கு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசியலில் வந்து எங்கே போய் சேர்ந்தா இது கிடைக்குங்கிறதுக்கு தான் போயிட்டுருக்குறாங்க.
யாரு கண்டா பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தாலும் சேரலாம், சொல்ல முடியாது. யாரு? காங்கிரஸ் பிஜேபி பிஜேபி சேரலாமே, ஏதாவது ஒரு காரணத்தை காட்டிட்டு போகலாம்ல. இப்போ சமீப காலமாக ராகுல் காந்தி கிட்ட ஒரு வேகத்தை நான் பார்க்கலையே. கொஞ்ச நாள் அவர் பேரே அடிப்படலையே, ஏறத்தாழ காணாம போயிட்டார். ஏன்னா நீங்கள் பெரிய அளவில் ராகுல் காந்தியுடைய பிரச்சாரமும் அவருடைய யுத்திகளும் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடையும் நீங்கள் தொடர்ந்து விமர்சிக்காம நம்பிக்கை தான் வச்சோம். அவரும் ஒரு அடுத்த வைக்க மாதிரி போயிடுவார் போட்டிருக்கு, பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு கேவலமாக போக மாட்டார் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பாஜகவோட கூட்டணினாலே அது முடிஞ்சு போச்சு அவருக்கா? லட்சியம் இல்லை, அடிமட்டத்திலிருந்து அது வேறுபாடு. அது வலது கைனா இது இடது கை, அது வடதுருவம்னா இது தென்துருவம், சேர்றதுக்கே சான்ஸ் கிடையாது. அதே தான் இப்போ திமுக வந்து பாஜக கூட சேர்றதுக்கு ஒரு தடவை சேர்ந்தாங்க. வாஜ்பாய்ங்கிற ஒரு நல்ல மனிதர் இருந்ததுனால நான் சேர்றேன்னு கலைஞர் ஒரு இது சொன்னார். அதுக்கப்புறம் இவங்களே போய் சேரணுன்னா கூட அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன் இவ்வளோ வன்மம் திமுக மேலே? இப்படி சொன்னாக்கா விஜய் நமக்கு பெரிய பதவி கொடுப்பாருங்கிறதுக்கு தான். அது என்ன சொல்லுவாங்கன்னா, மதம் மாறி வர்றாங்கல்ல, அவன் தான் அந்த எந்த மதத்துக்கு புதுசாக போயிருக்கானோ அந்த மத கடவுள்களை அவன் தான் பெருசாக கும்பிடுவான். கன்வெர்ட்ஸ் ஆர் மோர் ஃபேனட்டிக்ஸ் அப்படிம்பாங்க. அதனால் இந்த மாதிரி மதம் மாறி போகிறவனுக்கு மாதிரி கட்சி மாறி போகிறவனுக்கு தான் அந்த புதுசாக எந்த தலைவனத்தையும் அவன் தலையில் தூக்கிச்சுட்டு ஆடுவான். ஒரு முஸ்லீம் லீடர் ஒருத்தர் போனார், இஷ்டத்துக்கு திமுக தாக்கி பேசினார். அது அப்படி பேசுவதன் மூலமாக தனக்கு பதவி கிடைக்குங்கிறது. எல்லாமே வயிற்றுக்கு தான், எல்லாமே வயிற்றுக்கு தான். இப்போ ஸ்டாலின் வைகோவெல்லாம் நம்பியிருக்கக்கூடாது, உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பார்வை. அரசியலில் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. இப்போ நீங்கள் உலக யுத்தம் நடத்த போது, இரண்டாவது உலக யுத்தம், யூதர்களுக்கு எகென்ஸ்டாக ஹிட்லர் கூட்டணி வைக்கிறார். இத்தாலியை சேர்ந்த முசோலினி, ஜப்பானை சேர்ந்த மன்னர் ஹிரோஹிட்டோ, ஹிட்லர், இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்றாங்க. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களோட கூட்டணிக்கு சேர்ந்து யூதர்களை ஒழிக்கணும்னு போனது யார் தெரியுமா? ஸ்டாலின், ரஷ்யாவுடைய ஸ்டாலின். ஹிட்லர் அவரை ஒத்துக்கல. ஊரில் வந்து பாதி பதவியில் வந்து யூதர்களை வச்சுக்கிட்டு இருக்கிற நீ வந்து யூதர் எழுத்து வருவியா, ஒன்றா நம்ப முடியாது, சேர்த்த முடியாது. அதுக்கப்புறம் தான் அவர் அமெரிக்கா பக்கம் போனார். இல்லாட்டி ஹிட்லரோட சேர்ந்து அவர் யூதர்களுக்கு எதிராக தான் இருந்திருப்பார். இதெல்லாம் வந்து அவர் எப்படி நீங்கள் விட்டு வச்சிருக்கான்னு கேட்கவே முடியாது. அன்னைக்கு நேரத்தில் அவரை நம்பணும். வர்றவங்களெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தால் நடக்காது. இப்போ அன்புமணி என்ன சொன்னார்? நான் முதலமைச்சர் ஆனால் மதுக்கடைகளெல்லாம் மூடுவது தான் என்னுடைய முதல் கை எழுத்துனார். நான் ஒரு கேள்வி கேட்டேன், எங்கேயோ செய்யறதுக்கு குடிப்பவர்கள் கட்சியில் உறுப்பினர்களாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு குடிக்கிறவங்களெல்லாம் கட்சி விட்டு நீக்க பார்க்கலான்னு. இன்றைக்கி ஒன்று நடக்குது. இவங்க குடிப்பாங்க, ஆனால் கடையை மூடுவாங்க. எப்படி நம்புறத? இது எப்படி நம்ப முடியும்? அது மாதிரி அந்த நேரத்தில் அவர் வந்து தன்னுடைய இதெல்லாம் விசுவாசத்தை காட்டினதுக்கப்புறம் அதை நம்பி தான் அவர் உள்ளே விட்டாங்க. யாரையும் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மேலேயும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தால் கட்சியில் ஈக்காக்கா இருக்காது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.